அத்தை, என்னம்மா அத்தை, எங்க ஸ்ரீ அக்காவை காணோம்? உனக்கு தெரியாதடா, அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காளே. ஓ, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்களா? இங்கே வரமாட்டாங்களா? இல்லைடா, இங்கே வரமாட்டா. நான் இன்னும் வந்துடுவாங்கன்னு நினச்சேனே. இல்லை கிருத்தி, அவள் மறு வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் 2-3 நாள் அங்கே தான் இருக்குவா, அப்புறமா தான் வருவா. ஓஹோ, அப்போ மாமா வந்துட்டாரு? அவனுக்கு அங்கே செட் ஆகலை போல. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து நிறைய வேலை இருக்கான், அதான் வந்துட்டான். அப்படியா? அப்போ நாளைக்கு காலேஜுக்கு நான் தனியாக தான் போகணுமா? ஏம்மா, கிருஷிக் சொல்லு, அவன் ட்ராப் பண்ணிட்டு போவான். இல்லை பாட்டி, பரவாயில்ல, நான் தனியாகவே போய் பழகிக்கிறேன். இல்லைன்னா பெரிய மாமாவுக்கு சொல்லுடா, அவன் வீட்டில் தானே இருக்கான், அவனும் காரில் ட்ராப் பண்ணிடுவான். ஆமாம் கிருத்தி, வேணும்னா நான் மாமாவுக்கு சொல்லிட்டா? இல்லை இல்லை, வேண்டாம் அத்தை, நான் தனியாகவே போயிட்டு வர பழகிக்கிறேனே. நீ சொல்கிறதும் சரிதான் கிருத்தி, தனியாகவே போய் பழகிக்கோ. அப்போ தான் உனக்கும் வெளி உலகம் என்ன ஏதுன்னு தெரியும். இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் கிருத்தி. சரி பாட்டி. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஆச்சுமா, நீ பாலை குடிச்சிட்டு படு. சரி பாட்டி. என் சம்மந்தி, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமாம் சம்மந்தி, சரியே சொன்னீங்க. நானும் அதை தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இங்கே என்னடான்னா அதுக்கு ஒரு வழியும் காணும். அம்மா, அத்தை, என்ன பேசுகிறீங்க? இப்போ தான் அவள் படிச்சிட்ருக்கா. ஆமாம்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தால் விளையாட சூப்பராக இருக்கும். ஆமாடா கிருத்தி. ஆமாம், ஸ்ரீயாக்காக்கும் கிருஷ்ணமாக்கும் பாப்பா பிறந்துச்சுன்னா நான் என்ன ஆகணும் அத்தை? ஸ்ரீ அக்கான்னு கூப்பிடுறல்ல, அப்போ நீ சித்தி. ஐயோ, நான் சித்தியா? சீக்கிரமாக பாப்பா வந்தால் நல்லா இருக்கும் அத்தை. பைரவி, நீ கேட்டியா ஸ்ரீகிட்ட அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்களான்னு? ஐயோ அத்தை, கிருத்திகாவை வச்சு நீ என்ன பேச்சு பேசுகிறீங்க? இதெல்லாம் நான் அவகிட்ட கேட்கல. அத்தை, அது ஒன்றும் இல்லைடா. நீ போய் பாடுப்போ. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் காலேஜ் படிக்கிறேன். ஐயோ, இந்த காலத்து பசங்கக்கிட்ட ஒன்று பேச ஆகல. நம்மளை விட எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்குங்க. நான் வேணா அக்கா கிட்ட கேட்டு சொல்லட்டா? இவ்வாள் அடி வாங்க போகிற. போய் பாடுப்போ. கண்டிப்பாக நான் கேட்குவேன். வாண்டா கிருத்திகா, அவள் தப்பாக நினைக்க போகிறா. அப்புறமா கிருஷிக்கு கோவம் வந்துட போகுது. இல்லை, நான் கண்டிப்பாக கேட்பேன். வாண்டா, நாளைக்கு ஸ்ரீ அக்கா காலேஜுக்கு வருவாங்க, கண்டிப்பாக கேட்குவேன் அத்தை. இந்த வாள் முன்னாடி போய் எப்படி பேசிட்டீங்களே அத்தை, மறந்துட்டம்மா அவ இருக்கிறதே. சரி, நீ இந்த விஷயத்தை பற்றி ஸ்ரீகிட்ட பேசியிருக்கியா, கேட்டிருக்கியா? இல்லை அத்தை, நான் கேட்கல. இந்த காலத்து பசங்க எங்கே நம்ம பேச்சு கேட்குறாங்க? எல்லாம் அவங்களா முடிவு எடுத்துக்கிறது தான். அதுவும் இல்லாமல் அவள் படிச்சுன்னு இருக்காள்ல, அதால தான் நான் இதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்டுக்கல. அவள் படிக்கிறது படிச்சுக்கிட்டோம், யார் வேண்டான்னா. பிள்ளைய பெற்று கொடுத்துட்டா நம்ம பார்த்துக்க போகிறோம். அவங்க அப்பா வீட்டிலேருந்து வந்த உடனே இதை பற்றி பேசு. பார்க்கலாம் அத்தை. ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நம்மளுக்கும் நல்ல பொழுது போகும் இல்லை சம்மந்தி? ஆமாம், சரியா சொன்னீங்க. என்னங்க, என்ன நடக்குதுங்க? நம்ம ராத்திரி அத்தனை கலாட்டை பண்ணோம். உங்கள் தங்கச்சி பையன் என்னடான்னா ஒன்று கேட்காம போயிட்டானே. பொறு அம்பி. ஒழுங்கா என்னோட முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க. சும்மா இப்படி அம்பி சொம்பின்னு கடுப்பேத்தாதீங்க. சரி, கோவப்படாத அம்பிகா. இங்க பாரு, இந்த தமிழ் சாதாரணமான ஆள் கிடையாது, உனக்கே தெரியும் தானே. நிதானமாக தான் காய நகர்த்தணும். இப்படி அவசரப்பட்டோம், அவ்வளவுதான், நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும். சரிதாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் உங்கள் தங்கச்சியை நம்ப முடியாது. அவளோட மருமக மாசமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம பொண்ணோட கதி அதோ கதி தான். உங்கள் தங்கச்சிக்கு இன்னும் அவள் மருமக மேலே முழுசான ஆத்திரமோ இல்லை வெறுப்போ இல்லை, ஏனோ தானோன்னு தான் இருக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஒரு கண்ணை வைக்கலாம் விடு. என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு மாசம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை அந்தரத்தில் தான் தொங்கும். அப்படியெல்லாம் நான் தொங்க விட மாட்டேன். இத்தனை கோடி சொத்து தமிழுக்கு தெரியுமா? அது அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? ஏன் தங்கச்சி ஒரு ஒன்றும் தெரியாதவ. அவளோட தேவையெல்லாம் அவளுக்கு அவன் பையன் மட்டும் இருந்தால் போதும். அவனுக்கு என்ன சொத்து இருக்கு, அவனோட சொத்து மதிப்பு என்ன ஏது சுத்தமாக தெரியாது அவளுக்கு. அவளை ஏமாத்துறதெல்லாம் எனக்கு கை வந்த கல்ல. ஆனால் இந்த தமிழ் பையன் இருக்கிறானே ஏமாகாதக, அவனெல்லாம் அவ்வளவு சாதாரணத்தில் ஏமாத்திட முடியாது. அதுக்கு நம்ம சரியாக காய நகர்த்தணும். நீ இப்படி கத்தி ஊரை கூட்டினா அவனுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். அதால உன் கோவத்தெல்லாம் அடுக்கி சைலண்ட்டாக இருக்கிற வழியை பாரு.
உன்னோட வேலை எல்லாம் அந்த பொண்ணு கர்ப்பமாகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்படியே ஆயிட்டாலும் அந்த கரு தங்கக்கூடாது. இதுதான் உன்னோட வேலை. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவள் கர்ப்பமானாலும் அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது. அப்புறம் எப்பவும் போல என் தங்கச்சிக்கிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கோ. அதுக்கு என்ன, அவகிட்ட நான் நல்ல மாதிரியாக தானே இருக்கேன். அம்மா, என்னடி தூங்கி ஏஞ்சி அப்படியே வந்தியா? இன்னும் நேற்று போட்ட சேலையை கூட மாற்றாம என்ன எதுக்கு இப்படி காதுகிட்ட வந்து கத்திட்டு இருக்க? நீ கொடுத்த ஐடியா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் அப்பாவும் நானும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்பா, ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. இந்த பரதேசிங்களை வீட்டை விட்டு துரத்துற வழியை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் என்ன சொன்னாலும் மாமா அதை தலையிலேயே போட்டுக்க மாட்டேன்றாரு, எனக்கு கண்டுக்கவும் மாட்டேன்றாரு. அம்மா, நீயும் உங்க அம்மா மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாத. எல்லாம் நிறுத்தி நிதானமாக தான் பண்ணணும். ஆமாம், நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க. அதுக்குள்ளேயே அவங்க 2 பேருக்கும் குழந்தைய பிறந்துட்டோம். அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் இந்த அம்மா விட மாட்டேன்டி. ஆமாம் ஆமாம், அதான் பார்க்குறேனே. இங்கே வந்து உக்காந்து நல்லா 3 வேளை கொட்டிக்கிறீங்க. அதை தவிர வேற என்ன பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் என்னையே கோத்து விடுறீங்க. ஆமாம்மா, நீ தானே இந்த வீட்டில் வாழ போறவ, அப்போ நீ தான் மெயினாக இருக்கணும். எதுக்கு அடி வாங்கவா? இங்கே பாரு, முதல்ல போய் குளிச்சு வேறு துணியை மாற்றிட்டு வா. நான் செம்ம கோவத்தில் இருக்கேம்மா. அதுக்கு என்ன பண்ணலான்ற? அப்போ சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். போ, இன்றைக்கும் போய் அவங்க மத்தியில் ஏதாச்சும் பிரச்சனையை உண்டாக்க முடியுமான்னு பார்த்து அந்த வேலையை பண்ணு போ. ஆமாம், எல்லா வேலையும் நானே பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் தின்ட்டு உக்காருங்க. போடா ஸ்வேதா, நான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்கிறேன். போய் உங்கள் மாமாவுக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டு பண்ணு போ. ஆமாம், நான் கேட்ட ஒன்று அப்படியே சொல்லிட்டாலும் அவன் அப்படி தாண்டி பண்ணுவான். நீ தான் மேலே விழுந்து எல்லாம் கேட்டு பண்ணு போ. இதை கூடவா நாங்கள் சொல்லித்தரணும்? என்னமோ போங்க, என்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டீங்க. இங்கே பாருங்க, இந்த குடும்பத்தை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். அதுக்கு ஒரு வழியை பாருங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் மேம். ஹலோ, ஹாய் மேம். வெரி குட் மார்னிங். பரவாயில்லையே, எல்லாரும் நேரத்துக்கே வந்திருக்கீங்க. இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டீம் இதுதான். ஐம் வெரி ஹாப்பி டு ஜாயின் யூ. நான் சாரோட பிஏ. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். அப்புறம் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வேலை விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். மற்றபடி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பாக செய்வார். கம்மிங் டு தி பாயிண்ட், வந்தனா மேம், உங்களுக்கு தான் மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஓ, தேங்க்யூ மேம். என்னை பிருந்தான்னே கூப்பிடலாம், மேம் எல்லாம் வேண்டாம். அப்போ நீங்களும் என்னை வந்தனான்னே கூப்பிடலாம். இவங்க 2 பேரும் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இதில் சரவணன் சார் வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். அப்புறம் அருள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஜாயின் ஆகிருக்காரு. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் சரவணன் சாரை தயங்காமல் கேட்டுக்கலாம். சார், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதால் ப்ராஜெக்ட் விஷயத்தில் வந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேடம். அப்புறம் மனோன்னு ஒரு சார் இருக்கார். உங்களோட சேலரி பற்றியோ இல்லை உங்களோட ஹாலிடேஸ் பற்றியோ எதுனாலும் நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். வந்தனா, நீங்கள் சார் ஒரு முறை மீட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி பிருந்தா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உங்களுக்கு 100 ஆயுசு. இப்போ தான் உங்கள் பேரை சொன்னேன், வந்து நின்றுட்டிங்களே. ஐயோ மேடம், 100 ஆயுசெல்லாம் வேண்டாம். என்ன சார், கல்யாணம் பண்ண போகிறீங்க, இப்படி அபசகுணமாக பேசுகிறீங்களே? கல்யாணம்னு ஞாபகம் வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மனோ. ஹாய் சார். ஹலோ சார். இன்னும் 2 டேஸில் என்னோட மேரேஜ். ஆஸ் எ டீம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வரணும். ஓ, கங்க்ராட்ஸ் சார். கண்டிப்பாக ஆளாக நான் இருக்குவேன். கங்க்ராட்ஸ் சார், கண்டிப்பாக வந்துடுறோம். என்ன வந்தனா, ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற? இல்லை பிருந்தா, அது வந்து என்ன மேடம், சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சேஃப்டி பற்றி எல்லாம் கவலையே படாதீங்க. பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு நான் கேப் ரெடி பண்ணுறேன். கல்யாணம் ஆயிருக்கு தானே உங்களுக்கு, அப்போ உங்கள் ஃபேமிலியோட வாங்க. ஓ, வந்தனா மிஸ்ஸஸ்ஸா? நான் உங்கள் ரெஸ்யூமேவை சரியாகவே செக் பண்ணல. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட வாங்கல? இல்லை, அது வந்து பிருந்தா. மேடம், எந்த சக்கம் சொல்லக்கூடாது. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும். மனோ சார், நீங்கள் கவலையை விடுங்க, இவங்களை எல்லாரையும் நான் ஓட்டின்னு வரேன். ஹலோ மேடம், எங்களெல்லாம் ஓட்டின்னு வரத்துக்கு நாங்கள் என்ன ஆடா மாடா? பரவாயில்லையே, பேச்சு துணைக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அருள்,
உஷாரா இருந்துக்கோ. இவங்க கிட்ட வாய் கொடுத்த வாயில பொண்ணோட தான் போவேன். ஏன் சார் மேடம் அவ்வளோ டெரரா? காதுலயும் ரத்தம் வரும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓ அவ்வளோ பிளேடா? ஷார்ப்பான பிளேடா இல்லை மொக்க பிளேடா சார்? போக போக உனக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஐம் சாரி, உங்கள் எல்லாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கேன். கல்யாணத்தில் மீட் பண்ணலாம். ஓகே சார். பிருந்தா, இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி தானே? எஸ் சார், எல்லாம் உங்கள் டேபிளில் வச்சுருக்கேன். ஓகே, சார் வந்துட்டாரா? வந்துட்டார் சார். இதோ வந்தனா மேடம் போய் பார்க்கணும் இப்போ. ஓகே. ஹாய் அண்ணா. ஓ வாமா, என்ன இந்த பக்கம்? சீனியரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லையா அவரு? இல்லையேம்மா, இன்னைக்கு என்ன பார்த்து எங்கேயோ வெளியே போயிட்டானே. ஐயோ அப்படியா? அவர்கிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா இருந்துச்சு அண்ணா. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? இல்லை எப்போ வருவாருன்னாச்சும் தெரியுமா? இல்லை சிஸ்டர், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. ஜென்ரலாக என்கிட்ட சொல்லிட்டெல்லாம் போக மாட்டான். அவன் வந்த அப்புறம் தான் நான் கேட்டுக்கிறது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலாமே. அது அண்ணன் பர்சனல்னா வேண்டாம், சொல்லக்கூடிய விஷயம்னா சொல்லலாம். அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. எங்கள் விஷயத்தை பற்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதலே தெரியும். அதால் இவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்படுறாங்க. ஓ, உங்கள் விஷயம் வீடு வரைக்கும் தெரியுமா? வெரி குட் வெரி குட். ஆமாம் அண்ணன், அதை பற்றி தான் இவர்கிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலம்மா. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்குன்னு என் ஃப்ரெண்ட் தப்பானவன்னெல்லாம் சொல்லலை, சுச்சுவேஷன் சரியில்லை. 2 பேரும் படிக்கிறீங்க, பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. ஐயோ அண்ணன், எங்கள் வீட்டில் இப்போயே கல்யாணத்துக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் பேச்சுவார்த்தை தான். நாளைக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்காமல் போயிட்டாங்கன்னா அதால தான். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறியோ? ஆமாம் அண்ணன். சரிம்மா, எனிவே ஆல் தி பெஸ்ட். நீ ஒரு வேலை பண்ணு, இன்னும் 2 டேஸில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுன்னு வா. அங்கேயும் அவங்க அப்பா அம்மா வருவாங்க. ஸோ அவங்க அங்கேயே பேசிக்கலாமே. இதுவும் நல்ல ஐடியா தான் அண்ணன். தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் அப்பா அம்மாவை அங்கேயே கூப்பிட்டுன்னு வந்துடுறேன். சரிம்மா. ஆமாம், உன் கூட ஒரு பொண்ணு சுற்றுவாளே, எங்கே இன்னைக்கு வரல? என்ன அண்ணன் அந்த பொண்ணை பற்றி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் தெரிஞ்சுக்கலான்னு. ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கணும் இல்லை? இது ஜென்ரல் நாலேஜா? அந்த பொண்ணுக்கு கூட மஞ்ச முடின்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நல்லா தான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்க. அவள் பேர் கனிமொழி. இன்னைக்கு வரல என் கூட. ஓ, கனிமொழி, நைஸ் நேம். அந்த பொண்ணையை மறக்காமல் கூப்பிட்டுன்னு வந்துரு. அண்ணா கூப்பிட்டுன்னு வா தங்கச்சி. சரி அண்ணா சொன்னால் சரிதான், கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வரேன். சரிங்க அண்ணா, இப்போ நான் வரேன். பார்த்து போமா, அவன் வந்தா நீ வந்துட்டு போனான்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே அண்ணா, பாய். பரவாயில்லையே, இவங்க வீட்டு சைடு எந்த பிரச்சனையும் இல்லை போல. நண்பன் கொடுத்து வச்சு வந்தான். அந்த பொண்ணு பேர் கனிமொழியாமே. நல்லா தான் இருக்கு பேர். மொழின்னு கூப்பிடலாம். இது என்ன, வந்தனோட ரெஸ்யூமே அவங்க மிஸ்ஸஸ்ன்னு தானே சொன்னாங்க. இங்கே பார்த்தா மிஸ்ஸன்னு இருக்கா. இந்த பொண்ணோட ரெஸ்யூமே பார்த்தா இப்படி இருக்கு, அவங்க பார்த்தா மிஸ்ஸஸ்ன்றாங்க. ஒருவேளை புதுசாக கல்யாணம் ஆகி அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ. கிரிஷ் கிட்ட ஒரு வார்த்தை இது என்ன ஏதுன்னு கேட்டுருந்தோம். இவன் ஏன் அந்த சீனியராக இருக்கிற சரவணனை விட்டுட்டு இவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக போட்டு வச்சுருக்கான்? அவரே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக தான் இருக்கிறாரு. அவருக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாமே. என்ன கதைன்னு தெரியலையே, போய் விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட. ஒரு வேளை அசப்பில் பார்க்க ஸ்ரீ மாதிரி இருக்கான்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட் கொடுத்துட்டானோ. இவனை சொல்ல முடியாது, இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒன் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, போய் கேட்டுட்டு வரலாம். எஸ் கமன்.
குட் மார்னிங் சார். டேய் இவன் ஒருத்தன் சார் மோரன்கிட்ட என்னன்னு சொல்லடா. ஏன்பா காலையிலேயே கடுப்பா இருக்க? அப்புறம் என் பொண்டாட்டி போய் அவங்க அப்பா வீட்டில் உட்காந்துட்டா. கடுப்பாகாம இன்னும் என்ன செய்ய? ஓ சார் அந்த கடுப்பில் இருக்கீங்களா? சரி சரி. என்ன சரி என்ஜாய் போடா. இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த அந்த விஷயத்த சொல்லு. அது இந்த வந்தனா பொண்ணு பற்றி தான்டா. ஏன் அவங்களுக்கு என்ன? அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஆமாம் சேல்ரி மற்ற விஷயத்துக்காக. அது பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவங்க என்னடான்னா மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ரெஸ்யூமேல எங்கேயுமே மிஸ்ஸஸ்ன்னு இல்லையே. எல்லா இடத்துலையும் மிஸ்ஸன் தான் இருக்குது. அப்படியா? ஆனால் என்கிட்டயும் மிஸ்ஸஸ்ன்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் என்னென்னு ஸ்டோர் பண்ணேன்? அது இருக்கட்டும் விடு. ஆமாம் அவங்களுக்கு எதுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்க? என்னடா விஷயம்? உங்களை விட சீனியர் அந்த சரவணன், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. என்ன விஷயம்? இவன் ஒருத்தன் என்னடா நோண்டி நோண்டி கேட்குறேன் என்ன விஷயம் என்ன விஷயம்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறமா பின்ன எதுக்கு? இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்ன? எனக்கு இருக்குன்னு தான் தோணுது, அதான் கொடுத்தேன். இதை விட்டா வேற எந்த காரணமும் இல்லையா? இல்லைடா, நீ என்ன பெரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்ட? அசப்பில் பார்த்தா உன் பொண்டாட்டி மாதிரியே தெரியுறாங்க தானே? டேய் ஏண்டா நல்லா இருக்கிற என் குடும்பத்தில் கும்மி அடிச்சிடாதடா. என் பொண்டாட்டி 2 நாளில் வரேன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. நீ சொல்கிற விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்துருவா. அப்புறம் எதுக்கு நீ அவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்த? நான் எங்கடா கொடுத்தேன்? எங்கள் அண்ணன் தான். வாட்? அண்ணனா? உனக்கு அண்ணனா? யார் அது? ஸ்டேட்ஸில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் தெரியாதா? யூஎஸில் வேலை செய்கிறானே. ஓ உன்னோட பெரியப்பா பையன். நான் இங்கே எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் மெயின் அவர் தான். என்னடா இது அங்கேருந்தே ரூட்டு விடுறாரு உங்கள் அண்ணன்? சேச்சா அவனுக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தால் அவன் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்குவானே. தெரியல, அவங்களுக்கு கொடுன்னு சொன்னான், கொடுத்தேன், அவ்வளோதான். அப்படியா? நான் கூட எங்கே ரூட்டு மாறுதோன்னு நினச்சேன்டா. நினப்படா நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். போய் வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் வந்தனா வாங்க. ஓகே சார் நான் வரேன் மச்சான். டேய் போடா. ஏன் என்னாச்சு? பேசாமல் போகிறாரு. நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என் மேலே கூச்சிக்கிட்டாரோ? வந்தனா? சார் பிருந்தா மேடம் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஆமாம் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். வாங்க ப்ளீஸ் டேக் யூர் சீட். இட்ஸ் ஓகே சார். நீங்கள் கொடுத்த ரெஸ்யூமேல மிஸ்ஸன் தான் இருக்குது. நாங்கள் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர்லாம் என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன என்ட்ரி பண்ண? மிஸ்ஸஸா? வந்தனா? சார் மிஸ்ஸஸ் அண்ணே போட்டுக்கோங்க சார். ஓகே வந்தனா. இதில் நம்ம கம்பெனி கூட எந்தெந்த கம்பெனியெல்லாம் டைஅப்ஸ் இருக்குன்றத டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஆஸ் அ மேனேஜர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே சார். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஷியோர் சார். இன்றைக்கி என்னென்ன முடிக்கணுன்றத உங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா தான் கிளம்பணும். ஷியோர் சார். யூ கேன் கோ நவ். இந்த அண்ணன் எனக்கு இவ்வளோக்கே கொடுக்கணும்னு ஒத்த காலில் நின்னான்னு தெரியல. மோர் ஓவர் அவனுக்கு எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இவங்க என்ன ஸ்பெஷல் தெரியல. அவன் எப்போ வரானோ அப்போ தான் கேட்டுக்கணும்.